السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய பாடத்துடைய தலைப்பு ஹெடிங் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம். இப்போ தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதில் ரெண்டு பகுதிக்கு, ஒன்று தஃப்சீர், அடுத்து அல் குர்ஆனுல் கரீம். தஃப்சீர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் விளக்க உரை, தெளிவுரை. எதனுடைய தெளிவுரை? குர்ஆனுடைய தெளிவுரை. நாங்கள் இந்த பாடத்துக்கு போக முன்னால் நான் மேலே குறிப்பிட்ட மாதிரி ஜுஸு அம்மாவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எங்களுடைய தஃப்சீருடைய அந்த செஷனை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்னால் தஃப்சீரை பற்றி, அதே போல் குர்ஆனை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகம், டீப்பாக இல்லை, சிறிய ஒரு அறிமுகத்தை, அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்கி கொள்வதற்காக இந்த தஃப்சீருடைய கலை எப்படி ஆரம்பிச்சு, எப்போது ஆரம்பித்தது, அதே போல் இது ஆரம்பிக்கிறதுக்கான தேவை என்ன தேவை இருந்தது, எப்போது இந்த தஃப்சீருடைய இந்த கலைகளுடைய நூல்கள், தஃப்சீர் சம்பந்தமான நூல்கள் எப்போது தொகுக்கப்பட்டது போன்ற இந்த வரலாற்று ஒரு சுருக்கத்தையும் அறிமுகத்தையும் இன்ஷா அல்லாஹ் தெரிந்துவிட்டு ஆரம்பித்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அந்த தஃப்சீருடைய ஜுஸு அம்மாவில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் உண்மையில் எங்களுக்கு அதனுடைய அந்த மகத்துவத்தை விளங்குறதோடு இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இந்த குர்ஆனுடைய மகத்துவம் இன்னமும் விளங்குவதற்கு உதவியாக இருக்கும். இந்த அடிப்படையில் எந்த விடயமாக இருந்தாலும் அதனுடைய ஒரு அறிமுகம், ஒரு விடயத்தை படிச்சுக்கொள்ள முன்னால், ஒரு விஷயத்தை படிச்சுக்கொள்ள முன்னால், எந்த விஷயமாக இருந்தாலும் அதனுடைய ஒரு அறிமுகத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய மகத்துவத்தை எங்களுக்கு, அதனுடைய சிறப்பு, அதனுடைய நோக்கம் என்னன்றதை எங்களுக்கு இலகுவாக விளக்கி கொள்ளலாம். இந்த அடிப்படையில் தஃப்சீருடைய வளர்ச்சி இது ஒரு பகுதி. அதே போல் குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இந்த தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அனுப்பின நபிமார்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ரிவாயத், அதில் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க நபிமார்களுடைய எண்ணிக்கையை பற்றி. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,24,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டதாக அந்த ஹதீஸில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே போல் ரசூல்மார்களை பொறுத்தவரையில் 313 ரசூல்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதே போல் இந்த நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இப்போ குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 25 நபிமார்களை பற்றி பேசுகிறான். எல்லா நபிமார்களை பற்றியும் அல்ல. ஒமின்ஹும் மன் கஸஸ்னா அலைக் ஒமின்ஹும் மல்லம் நக்ஸுஸ் அலைக், நாங்கள் உங்களுக்கு அவர்களிலே சிலருடைய சம்பவங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், சிலதை நாங்கள் சொல்லவே இல்லை. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 25 நபிமார்களுடைய இந்த சரித்திரங்களை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் இறக்கின வேதங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் சுஹுஃபுகள் பல நபிமார்களுக்கு இறக்கப்பட்டிருக்குது. அதில் சில ஹதீஸ்கள் பலவீனமான ஹதீஸ்கள், அதே போல் இட்டு கட்டப்பட்ட செய்திகள்லேயும் சில அந்த அததுகள், எண்ணிக்கைகள் வந்திருக்கிறது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் எந்த சஹியான ஹதீஸும் இவ்வளவு தான் இறக்கப்பட்டுச்சு என்று சொல்லி இந்த சஹியான ஹதீஸும் குறிப்பிடல. இந்த அடிப்படையில் ஆனாலும் சுஹுஃபுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இந்த சுஹுஃபுகள் இறக்கப்பட்டதாக சில ரிவாயத்துகளில் வந்திக்கு. வேதங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், சின்ன காலங்கள்லேருந்து நாங்கள் படித்து வரக்கூடிய ஒரு அம்சம் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூரும், அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத்தும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சிலும், எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனும் இறக்கப்பட்டதாக நாங்கள் சின்ன காலத்திலேருந்து நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இந்த அடிப்படையில் எந்த வேதங்கள், எந்த சுஹுஃபுகள் இறக்கப்பட்டாலும் குர்ஆனை போல மற்ற வேதங்களோ சுஹுஃபுகளோ பாதுகாக்கப்படலை. குர்ஆனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னா அன்ஸல்னா இலைக்க ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்களே இந்த வேதம், திக்ர்ன்றது குர்ஆனுடைய அஸ்மாக்கள், அதாவது பேர்களில் ஒரு பேர் தான் திக்ர் என்று சொல்கிறது. நாங்களே இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கி வச்சோம், நாங்களே பாதுகாப்போம்.
இந்த அடிப்படையில் 1400 வருடங்களை கடந்தும் இந்த குர்ஆனுடைய ஒரு ஹர்ஃபை கூட யாராலும் மாற்ற முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான இந்த வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாதுகாத்து இருக்கிறான். இறக்கி வைத்தது மாத்திரமல்ல, அது கியாமத் நாள் வரைக்கும், இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என்பது ரப்புடைய வாதா. அதே போன்று சிறந்த அமைப்புல இன்றைக்கு குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான புனிதமான வேதத்துடைய இந்த குர்ஆனுடைய உம்மத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கியிருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கிறதுக்கு சூஸ் பண்ணின லாங்குவேஜ் தான் லுகல் அரபியா, அரபிக் லாங்குவேஜ். அரபிக் லாங்குவேஜை பொறுத்தவரையில் ஏராளமான சிறப்பு. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரபிக் லாங்குவேஜை இந்த குர்ஆனை இறக்கிறதுக்காக சூஸ் பண்ணினான் என்று பார்த்தால், இந்த அரபிக் லாங்குவேஜை பொறுத்தவரையில் மிக ஆழமான, மிகவும் நுணுக்கமான ஒரு லாங்குவேஜ் அரபிக் லாங்குவேஜ். உலகத்திலேயே இறக்கப்பட்ட மொழிகளில் அஹ்சனுல் லுகா, மிகவும் அழகான ஆழமான நுட்பமான விஷயங்கள் உள்ளடக்கின இந்த லாங்குவேஜ் அரபிக் லாங்குவேஜ். இது போன்ற வேறு எந்த மொழிகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய சிறப்பம்சங்களை வைக்கல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பம்சங்களுடைய ஒரு லுகாவை தான், ஒரு லாங்குவேஜை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைக்கிறதுக்கு அல்லாஹ் சூஸ் பண்ணினது. இப்போ லுகா அரபியாவை பொறுத்தவரை இன்றைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட 422 மில்லியன் மக்கள் இந்த லுகா அரபியாவை பேசக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அநேகமான 20 சொச்சம் நாடுகளில், அதாவது மதர் டங், அதாவது மதர் லாங்குவேஜாக, தாய்மொழியாக பேசக்கூடிய எகிப்து, சூதான், அதே போல் லிபியா, தூனுஸ், அதே போல் அல்ஜீரியா, அதே போல் சோமால், யமன், ஒமான், அதே போல் இந்த கல்ஃபுடைய நாடுகள் எல்லாமே மத லாங்குவேஜாக பேசக்கூடிய ஒரு லுகாவாக இந்த லுகா அரபியா இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 422 மில்லியன் மக்கள், கிட்டத்தட்ட 42.2 கோடி மக்கள் இன்றைக்கு உலகத்தில் இந்த லுகா அரபியாவை பேசக்கூடிய மக்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அதே போல் இந்த லுகா அரபியாவுடைய இன்னொரு சிறப்பம்சம் தான், அதாவது இந்த லுகாவில் மட்டும்தான், அரபிக் லாங்குவேஜில் மட்டும்தான் தாத் என்ற லெட்டர் உள்ளடக்கப்பட்டிருக்குது. இந்த தாத் என்ற லெட்டர் வேறு எந்த லுகாலையும் எந்த லாங்குவேஜ்லையும் இல்லை. இதனால தான் இந்த லுகா அரபியாவுடைய இன்னொரு பேர் லுகா அரபியா மாதிரி, அரபிக் லாங்குவேஜ் மாதிரி தாத் லாங்குவேஜ் என்று சொன்னால் அது லுகா அரபியாவை தான் குறிக்குது. லுகத்துல் அரபியா மாதிரி லுகத்துல் தாத் என்று சொல்லுவாங்க. வேறு எந்த லாங்குவேஜ்லையும் இந்த தாத் என்ற லெட்டர் இல்லை. அதே போல் இந்த லுகா அரபியாவை பொறுத்தவரையில், இந்த லுகா அரபியாவில் இருக்கக்கூடிய இந்த சொல்லகராதிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட அகராதிகள் மட்டும் 1,20,00,000 ஆகிது. இதை மாதிரி வேறு எந்த லாங்குவேஜ்லையும் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லுகா அரபியாவுடைய இந்த சிறப்பம்சங்கள் அமைச்சிக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லுகாவை, இந்த அரபிக் லாங்குவேஜை, இந்த குர்ஆனை இறக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூஸ் பண்ணிக்கிறான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு லுகா அரபியா பொறுத்தவரையில், அதாவது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான லாங்குவேஜ்கள் இந்த லுகா அரபியாவிலிருந்து நிறைய அவங்களுடைய லாங்குவேஜுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மாற்றிக்கிறாங்க. அதாவது களவாண்டி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த லுகா அரபியாவில் அரபிக் லாங்குவேஜ்லேருந்து நிறைய, அதாவது துக்தூர் சுலைமான் அபு ஹவுஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு கலாநிதி ஒரு கிதாப் ஒன்று தொகுக்கிறார். எப்படின்னு சொன்னால், அஷ்ரத்து ஆலாஃபி கலிமத்தின் இன்ஜிலீசியா மின் அஸ்லின் அரபியின், அரபிக் லாங்குவேஜிலிருந்து மாற்றப்பட்ட 10,000 ஆங்கில கலிமாக்கள், வேர்ட்ஸ்கள் என்று சொல்லி ஒரு கிதாப் ஒன்று தொகுத்திக்கிறார். அதில் நிறைய, அதாவது இங்கிலீஷ் எடுத்துக்கொண்டு சொன்னால், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கொண்டு சொன்னால் நிறைய அரபுலேருந்து மாற்றப்பட்டிக்குது. அதாவது திருப்பப்பட்டிக்குதுன்னு தான் சொல்லலாம். அதாவது களவாண்டப்பட்ட மாதிரி அந்த அளவுக்கு நிறைய 10,000 வேர்ட்ஸ்கள் அரபிக்கில் இருந்து. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் விளங்குறதுக்கு சொல்கிறதாக இருந்தால், நான் இதேன்னு சொல்கிறேன்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் குர்ஆனை படிக்க போகிறோம், குர்ஆனுடைய தஃப்சீரை, விளக்க உரைய, தெளிவுரைய. அப்போ இந்த அடிப்படையில் அதனுடைய அந்த லுகாவை ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கிறதுக்கு இந்த லுகா அரபியாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூஸ் பண்ணியிருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்றதோடு, இந்த லுகா அரபியாவுடைய மகத்துவத்தையும் அதனுடைய சிறப்பம்சமையும் அதனுடைய ஆழத்தையும் நாங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த விஷயங்களை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய பாடத்துக்கு போகலாம். ஒரு அறிமுகத்துக்காக வேண்டி இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள நிறைய விஷயங்களுக்கு என்றாலும் சுருக்கமாக நான் இந்த அறிமுகத்தை இன்ஷா அல்லாஹ்
நாங்கள் பார்த்து விட்டு இன்ஷால்லா எங்களுடைய பாடத்துக்கு போகலாம். இன்ஷால்லா இதனுடைய தொடரை இந்த குர்ஆனுடைய அறிமுகத்தை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்களும் அதே போல் தஃப்சீருடைய கலையை பற்றி ஒரு சில விஷயங்களும் இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய லெசனில் இன்ஷால்லா நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் படித்தோமோ அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய கூட்டத்திலேயும் குர்ஆனுடைய விளக்கத்தையும் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.